வெல்கம் டு லெட்லன். சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அந்த டாப்பிக்கில் சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு சாப்டராக நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த சிலபஸ் வைஸில் வந்து சாப்டர் 17 வந்து பார்க்க போகிறோம், பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். இந்த சிலபஸ் வந்து பர்டிகுலராக சிடிபிக்கு வந்து காமனாகவே இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ 2 பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களும் வந்து இந்த வீடியோ கிளாஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் வந்து அந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் கற்றல் மற்றும் கற்பித்தல், அதுக்கு வந்து அதோட அடிப்படை செயல்பாடுகள் என்ன, டீச்சிங் அப்படின்றது எப்படி இருக்கணும், லேர்னிங் அப்படின்றது எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். டீச்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, கற்பித்தல் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எட்வர்ட் அமிடன். அவங்க வந்து டீச்சிங்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ், அதாவது ஒரு உரையாடல், 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் செயல்முறை தான் இந்த டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எங்கே அப்படி நடக்கக்கூடியது அப்படின்னா கிளாஸ் ரூம் டாக், அதாவது ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு செயல்பாடு நடக்கக்கூடிய, ஒரு கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய ஒரு வரையறுக்கப்பட்ட செயல்பாடு அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பர்டிகுலர் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஃபைனபிள் ஆக்டிவிட்டிஸ் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா இந்த டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் அமிடன் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹச்சி மோரிசன் அப்படின்றவங்க டீச்சிங் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோர் மெச்சூர் பர்சனாலிட்டி, அவங்களுக்கும் லெஸ் மெச்சூராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்பு, ஒரு உரையாடல், அதுதான் வந்து என்ன அப்படின்னா டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா ஹச்சி மோரிசன் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. அடுத்து கிளார்க் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீச்சிங் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள் அப்படின்றது எந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்னா டிசைனடு அண்டு பெர்ஃபார்ம்டு டு ப்ரொடியூஸ் சேஞ்ச் இன் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர், மாணவர்களோட நடவடிக்கையில் வந்து மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் தான் என்ன அப்படின்னா இந்த டீச்சிங், கற்பித்தல் அப்படின்றது கிளார்க் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து டீச்சிங் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்குரிய ஒரு ஒரு டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ், அதாவது டீச்சிங்கிறது இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ், ஒரு கான்டாக்ட், ஒரு ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த இது நடக்கிறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸை கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் பிஎட்லேயே படிச்சிருப்பீங்க, ரெக்கார்ட் ஒர்க்கில், அப்புறம் வந்து டீச்சிங் உங்களோட ட்ரைனிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து இதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்கில்ஸ் தான். ஸோ இதில் வந்து கேஸே அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டீச்சிங் பண்ணுறோம்ல, அந்த டீச்சிங் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது அந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட டீச்சிங்கே வந்து நம்ம செய்கிறோம். நம்ம வந்து எக்ஸ்பிளைனிங் ஸ்கில், கொஸ்டினிங் ஸ்கில், பிளாக் போர்ட் ஸ்கில், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில், ப்ராம்ப்டிங் ஸ்கில், இந்த மாதிரியான நிறையா ஸ்கில்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸில் வந்து டீச்சிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கில்ஸை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஸ்டிமுலஸ் வேரியேஷன், க்ளோசர், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ப்ராபிங் கொஸ்டின், செட் இன்டக்ஷன், சைலன்ஸ், நான் வெர்பல் கியூஸ், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரியான நிறைய டைப் ஆஃப் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீச்சிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியை வந்து கொண்டுட்டு போகிறோம். ஸோ அடுத்து வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு டீச்சிங் பார்த்துட்டோம். அடுத்து இந்த டீச்சிங் லேர்னிங், கற்றல் கற்பித்தல் அப்படின்றது என்ன, அந்த ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா, மோட்டிவ் பிஹைண்ட் டீச்சிங் இஸ் டு டெவலப் த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் பிரிங் சேஞ்சஸ் இன் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது டீச்சிங்க்கு நம்ம வந்து ஒரு டீச்சிங் பண்ணுறோம், ஒரு கற்பித்தல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட நடத்தையில் ஒரு மாற்றம் கொண்டுட்டு வர்றது, அவங்களோட காக்னேட்டிவ் ஸ்கில், அவங்களோட
திங்கிங் கேப்பபிலிட்டி, அவங்களோட அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, அதுதான் வந்து அந்த டீச்சிங் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவ், ஒரு காரணம், ஒரு ஊக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த லேர்னிங் அப்படின்றது கான்ஸ்டன்ட் ப்ராசஸ், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு சமயத்துலையும் நிற்காது. நம்ம எந்த வயசில் எப்போ வேணால் கற்றுக்கலாம் நம்ம. அடுத்து வந்து இந்த லேர்னிங் அப்படின்றது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏ கான்செப்ட். ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் தான் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ அடுத்து இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ், கொள்கைகள் என்ன, அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோட கொள்கைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஃபனைட் பர்போஸ், அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட நோக்கம், நம்ம வந்து ஏன் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த எய்ம்ஸ், அதான் வந்து அந்த டெஃபனைட் பர்போஸ் அப்படின்றது. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஃபோர் டீச்சிங், நம்ம டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன டீச் பண்ண போகிறாங்க, ஏன் டீச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த பர்போஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ அந்த டீச்சிங் அப்படின்றது அந்த பர்போஸை வந்து எய்ம் பண்ணும் பொழுது, பர்போஸ் மீன்ஸ் அந்த நம்ம வைக்கக்கூடிய குறிக்கோள் வந்து நம்ம அடையணும். ஸோ அது வந்து நம்மளோட இலக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து டீச்சிங் அப்படின்றது ஃபாலோ சர்டன் கோல்ஸ் ஆர் எய்ம்ஸ், அந்த பர்போஸ் வந்து அடுத்து எய்ம்ஸ், இலக்குகளாக மாறுது. அப்போ என்ன மாதிரியான எய்ம்ஸ் இருக்குது அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் எய்ம்ஸ் இருக்குது, ஜென்ரல் எய்ம், ஸ்பெசிஃபிக் எய்ம். ஸோ இந்த 2 எய்மே வந்து சப்ஜெக்ட்டுக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்ம நடத்தக்கூடிய டீச்சிங் ரெண்டுக்குமே வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கக்கூடியது இந்த ஜென்ரல் எய்ம், ஸ்பெசிஃபிக் எய்ம். ஜென்ரல் எய்ம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நீங்கள் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாடம் புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறலாம் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக் எய்ம் அப்படின்னா, இப்போ பர்டிகுலராக என்ன ஸ்கில் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் எய்மாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எய்ம்ஸ் வந்து நம்மளோட டீச்சிங்கில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பிரின்சிபிள் என்னென்னா கோரிலேஷன். இப்போ நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட் ஆகணும். நிறையா சப்ஜெக்ட்ஸ் கிடையில இருந்தாலும் சரி, நம்மளோட ரியல் லைஃப் இதில் இருந்தாலும் சரி, ஒரு கோரிலேஷன் இருக்கணும். நம்ம டீச் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கோரிலேட் பண்ணணும் அதர் சப்ஜெக்ட்ஸோடையும் சரி, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸோடு சரி, ஒரு கோரிலேஷனோட இருக்கணும். அடுத்து இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாலோ த ரூல் ஆஃப் இண்டக்டிவ் டு டிடக்டிவ் டீச்சிங், அதாவது இண்டக்டிவ் ரூலேருந்து டிடக்டிவ் டீச்சிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸில் இருந்து நம்ம ரூல்ஸ்க்கு போவோம், ஃபார்முலாஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே போவோம். டிடக்டிவ் அப்படின்றது ஃபார்முலாவில் இருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகிறது, ஜென்ரலில் இருந்து ஸ்பெசிஃபிக்கு போகிறது. ஸோ அதுதான் வந்து டிடக்டிவ் டீச்சிங் அப்படின்றது. அடுத்து மேக்ஸ் லேர்னிங் பெர்மனன்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு லேர்னிங் அப்படின்றத ஒரு பெர்மனண்ட்டான ஆக்டிவிட்டியாக நம்ம கொண்டுட்டு வர்றது, அதுதான் கோரிலேஷன். அடுத்து மோட்டிவ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மோட்டிவ் பண்ணணும். ஏன்னா மோட்டிவ் இருந்தால் தான் அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மோட்டிவேஷனில் 2 டைப் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது, இன்டர்னல் மோட்டிவேஷன், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட், கற்றுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஜாய்க்காக அவங்க படிக்கிறத அவங்க என்ஜாய் பண்ணுறது, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக படிக்கிறது, அது எல்லாமே இன்டர்னலில் வரும். எக்ஸ்டர்னல் அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ரிவார்ட்ஸ்க்காக, ஒரு பரிசுக்காக, இல்லாட்டி அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்டர்னல். இப்போ எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒன்று டீச்சர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறது, அது ஒன்றா இருக்கலாம். இன்னொன்று டீச்சர் வந்து அடிச்சிருவாங்க, திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு படிக்கிறது. ஸோ அந்த மாதிரியானது எல்லாமே எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ அதான் வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்றது. இந்த ரெண்டுமே வந்து மோட்டிவேஷனில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, போத் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் 2 பேருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்த பிரின்சிபல் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வலுவூட்டுறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சஸை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக், அந்த இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த நெகட்டிவாக கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் வேயில் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறது ஒரு சில விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ குழந்தைங்க வந்து எதுவும் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அவங்களுக்கு புரிகிற வகையில் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வருது அப்படின்னா அது பாசிட்டிவாக இருந்தால் குழந்தைங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம அதை கைட் பண்ணணும். ஸோ அதான் வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது அவங்கள வலுவூட்டுறது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதை வந்து நம்ம அந்த அடிக்கிறது, பனிஷ் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சிடிபியில் வந்து முக்கியமாக ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்கள வந்து பனிஷ் பண்ணுறது, அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ணுறது, லேபிள் பண்ணுறது, அப்புறம் வந்து இக்னோர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிடிபியில் வந்து வராது. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ அதே இது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுமே வந்து நீங்கள் பாசிட்டிவ் வேல ஒரு கைடாக அவங்களுக்கு புரிகிற விதத்தில் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிமுலேஷன், அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி நீங்கள் வந்து ஒரு கைடு, நீங்கள் ஒரு ஸ்டெப் அவங்கள வந்து தூக்கி விடுற மாதிரி அப்படி பண்ணும்பொழுது குழந்தைங்க வந்து நல்லா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டிமுலேஷன். அடுத்து வந்து ரிவிஷன் அண்டு ப்ராக்டிஸ் அப்படின்னா இப்போ ஒரு இதை அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நிறையா எக்ஸசைஸ் மூலியமாக இப்போ அவங்க வந்து எக்ஸசைஸ்னால் திருப்பி ரிப்பீட்டாக பண்ணுறது அது மட்டும் கிடையாது. ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குற மாதிரி, வேறு டைப் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லேர்னிங்கை வந்து எஃபெக்டிவாக கொண்டுட்டு வரலாம். ஸோ இதான் வந்து ரிவிஷன் அண்டு ப்ராக்டிஸ் அப்படின்ற பிரின்சிபிள். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங். இப்போ அந்த டீச்சிங் லேர்னிங்க்கு பிரின்சிபல்ஸ் பார்த்துட்டோம். என்னென்ன பிரின்சிபல்ஸ் எப்படி இருக்கணும், அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணுன்றதை பார்த்துட்டோம். ஸோ அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்றது, அதில் வந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டெல்லிங் மெத்தட், நம்ம சொல்கிறது மூலியமாக குழந்தைங்களுக்கு தெரிய வைக்கிறது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா லெக்சர், டிஸ்கஷன், ஸ்டோரி டெல்லிங். அடுத்து ப்ராஜெக்ட் மெத்தட்னா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிறது, ப்ராஜெக்ட், ப்ராப்ளம் சால்விங், டெக்ஸ்ட் புக் மெத்தட், இந்த மாதிரி. அடுத்து விஷுவல் மெத்தட் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன், செஞ்சு காமிக்கிறது. இப்போ நீங்கள் சயின்ஸில் எக்ஸ்பிரிமெண்ட் காமிக்கிறீங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பிரேஷனை வந்து நீங்கள் அவங்களுக்கு காமிக்கிறீங்க, அந்த லீவ்ஸ் மூலிமா காமிக்கிறீங்க, அந்த மாதிரியான டெமான்ஸ்ட்ரேஷன். இது சூப்பர்வைஸ்டு ஸ்டடி, இது எல்லாமே விஷுவல் மெத்தடில் வரும். மென்டல் மெத்தட் அப்படின்னா இண்டக்டிவ், டிடக்டிவ், அனாலிசிஸ், சிந்தசிஸ். ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு அந்த பார்ட் வைஸ் வந்து பிரித்து நம்ம சொல்லி கொடுக்குறது. இது எல்லாமே மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங்கில் வந்து வரும். அடுத்து லெசன் பிளான். இந்த லெசன் பிளான் அப்படின்றத நீங்கள் பிஎட்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்ன டீச் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம போடக்கூடிய ஒரு பிளான் தான் இந்த லெசன் பிளான் அப்படின்றது. ஸோ இது வந்து டே டு டே, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் டு லேர்னிங்க்கு வந்து நம்ம டெய்லி என்னென்ன நடத்த போகிறோம் அப்படின்றதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளான் தான் இந்த லெசன் பிளான். ஸோ இதில் வந்து 3 டைப்பாக சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், நியூவாக வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அடுத்து நம்ம பிஎட்டில் இந்த ட்ரைனிங் போகக்கூடிய அந்த மாதிரி கோர்சஸில் போகக்கூடிய ட்ரைனிங் டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு லெசன் பிளானை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அவுட்லைன் மாதிரி அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்ய போகிறாங்க, ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி செய்ய போகிறாங்க அப்படின்றத ஒரு அவுட்லைன் மாதிரி ப்ரீஃபாக ஒன்று ரெடி பண்ணணும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ். அதே இது இப்போது நியூவாக யாராவது வர்றாங்க, ஒரு நியூ டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து செமி டீட்டெயில்டாக, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காமல் ஒரு செமி டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளானை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸையும் டீச்சர்ஸோட அவங்க என்னென்ன கேட்க போகிறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குது கிளாஸில், அந்த மாதிரி எல்லா இதையுமே வந்து நியூ டீச்சர்ஸோட செமி டீட்டெயில்டு பிளானில் இன்க்ளூட் ஆகணும். அதே இது இப்போ ஒரு ட்ரைனிங் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் அந்த டீச்சர் எப்படி ஒரு பிளானை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த லெசன் பிளான் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஆஸ் எ ட்ரைனிஸாக. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிய. அந்த ட்ரைனி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் வந்து எழுதும் பொழுது அதில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும், அதாவது டீச்சர்ஸோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸோட
எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க லெசன் பிளானில். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரைனிங் டீச்சர்ஸ் அவங்களோட பிளானில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் லெசன் பிளான். அடுத்து இந்த லெசன் பிளானில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் கூறுகள் என்னென்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நீங்கள் லெசன் பிளான் எழுத ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒன்று போட்டு எழுதுவீங்க. அதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நீங்கள் வந்து என்ன அடைய போகிறீங்க அந்த டீச்சிங் மூலியமாக, என்ன குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றதான். ஸோ இதை வந்து நம்ம காக்னிட்டிவ், சைக்கோமோட்டார், அஃபெக்டிவ் இந்த ஆர்டரில் வந்து நம்ம எழுதணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னா நம்ம வந்து அந்த உள்ளக்க கண்டென்ட்ஸ் நிறையா எழுதுவோம். அந்த டீச்சிங் லெசன்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம், என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, இது எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டர். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இதில் என்னென்ன வருது அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட் ஒன் ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா enable the students to automate a response to a prerequisite skills of the new lesson. இப்போ நீங்கள் ஒரு பாடம் நடத்த போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெடினஸ் பார்க்குறது, குழந்தைங்க வந்து தயாராக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது இந்த ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ். இந்த ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ் மூலமா நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அந்த கான்செப்டோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் நாலேஜை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு போகிறது, இது ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ். அடுத்து வந்து ரிவ்யூ கொடுக்குறது. ரிவ்யூ மீன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆர் ரெனியூ ப்ரிவியஸ்லி தாட் மெட்டீரியல். இதாவது நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களோட செக் பண்ணிவிட்டு அவங்களோட ரெடினஸை பார்த்துட்டு முன்னாடி நடத்தின ஒரு இப்போ நீங்கள் வந்து சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் முடிச்சிட்டிங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் போகும்போது பழசாக நீங்கள் நடத்தின அதோட லிங்க் இருக்கிறத வந்து நீங்கள் இன்னொருக்கா வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறது. அடுத்து இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன நடத்த போகிறீங்களோ அதோட இன்ட்ரடக்ஷன், அதோட நோக்கம் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றது. அடுத்து மோட்டிவேஷன் அப்படின்னா குழந்தைங்களில் அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிமுலேட் மாதிரி நிறையா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கும்பொழுது குழந்தைங்க வந்து அது ஈகராக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரீவியஸ் நாலேஜை செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் நடத்துகிற ஒரு டாப்பிக்கோட அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் லிங்க் பண்ணி பார்க்கணும். அடுத்து நீங்கள் எதுக்காக இந்த லெசன் நடத்த போகிறீங்க அப்படின்ற ஒரு சின்ன இது மாதிரி ஒரு பர்பஸை வந்து சொல்கிறது. அடுத்து வந்து மோட்டிவேஷன். அடுத்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ நீங்கள் அடுத்து வந்து லெசனுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த லெசனை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் மூலிமா குழந்தைங்களுக்கு சொல்லலாம். உங்களோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் மூலிமா நம்ம வந்து சொல்லலாம். இல்லாட்டி குழந்தைங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு இப்போ லெசனோடு லிங்க் பண்ணி சொல்லலாம். ஸோ இது ப்ரெசன்டேஷன் ஆஃப் த லெசன். அடுத்து டிஸ்கஷன் ஆர் அனாலிசிஸ் அப்படின்னா டீச்சர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இப்போ ஒரு லெசன் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு சில பார்ட்ஸை வந்து குழந்தைங்கிட்ட அதை பற்றி கேட்குறது, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி இந்த இது இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இந்த கான்செப்ட் வந்து இந்த லெசனில் இந்த டாப்பிக்கில் இந்த லைன் வந்து இல்லாட்டி இந்த கான்செப்ட் இந்த ஹிண்ட்டு வந்து எப்படி இது வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி ஒரு உரையாடல் மாதிரி கொண்டுட்டு போகிறது. அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஆர் ஜென்ரலைசேஷன். லாஸ்ட்டில் வந்து ஓவராலாக வந்து ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஒரு ப்ரோஸ் நடத்திருக்கீங்க அப்படி இல்லைன்னா ஒரு போயம் நடத்திருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் இந்த போயம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமே இதில் இருந்து ஓவராலாக அதோட ஐடியா, அந்த போயமோட ஐடியா என்ன அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன், ஒரு ஜென்ரலைசேஷன் வந்து கொண்டுட்டு வர்றது. அடுத்து க்ளோஷர் ஆர் அப்ளிகேஷன் அப்படின்னா வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு லெசன் நடத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அதர் சுச்சுவேஷன்ஸில் இல்லாட்டி ரியல் லைஃப்லையே ஒரு ஸ்டூடெண்ட்டோட உங்களோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த இதை நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்படின்றத கேட்கலாம். அதை ஒரு ப்ளே மாதிரியும் கொண்டுட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு வந்து எவாலுவேஷன். இது வந்து எல்லாமே இந்த ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ்
ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வந்து லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ அடுத்த காம்போனண்ட் என்ன அப்படின்னா, லெசன் பிளானோட அடுத்த காம்போனண்ட் எவாலுவேஷன். நீங்கள் நடத்தினதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டு எவாலுவேட் பண்ணுறது அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு பாடம் நடத்திட்டு ஹோம்ஒர்க் கொடுப்போம். ஸோ அதான் வந்து அசைன்மெண்ட். அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டீச்சிங். டீச்சிங்க்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டீச்சிங்கில் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நமக்கு அந்த டீச்சிங் அப்படின்ற அந்த கற்பித்தல் அப்படின்றத நம்ம கையாளக்கூடிய முறை, எப்படி வந்து நம்மளோட டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தியை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டைல், அந்த மெத்தட், அதை தான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஆட்டோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோக்ராட்டிக் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பார்த்துடலாம். இது வந்து டீச்சர் சென்டர்ட் மெத்தட். ஆட்டோக்ராட்டிக் அப்படின்றப்போ இது வந்து ஒரு டீச்சர் சென்டர்ட் மெத்தட். டீச்சர்ஸோட கண்ட்ரோல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக ரொம்ப இன்வால்மெண்ட் வந்து இந்த கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில் யாரோடது இருக்கும் அப்படின்னா டீச்சர்ஸோடது வந்து இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை விட. ஸோ இந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது எது வந்து லேர்னர் சென்டர்ட் உள்ளது, எது வந்து டெமோக்ராட்டிக் உள்ளது, இல்லாட்டி எது ஆட்டோக்ராட்டிக் உள்ளது, எது வந்து டீச்சர் சென்டர்ட் மெத்தடுக்குரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த ஆட்டோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங் மெத்தட், லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், டியூட்டோரியல் மெத்தட். ஸோ இந்த 4மே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் இன்வால்மெண்ட், டீச்சரோட இன்வால்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட வெக்காபுலரி, ஏன்னா நம்ம ஸ்டோரியில் வந்து நிறையா வார்த்தைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது அவங்களோட வெக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட கற்பனை திறனா, இப்போ நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதை ரியலாக நடத்தி பார்த்துட்டு இருப்பாங்க மைண்டுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி அவங்களோட இமேஜினேட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட், இந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டீச் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ், நம்ம தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் டீச் பண்ணுறீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சோசியல் சயின்ஸுக்கு. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டோரி டெல்லிங்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் லெக்சர் மெத்தட். லெக்சர் மெத்தட் அப்படின்னா, நம்ம இந்த இப்போ போர்டுக்கு முன்னாடி நின்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதான் வந்து லெக்சர் மெத்தட். ஸோ இது வந்து ஒரு நியூ லெசன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் காக்னிட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் டொமைன் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து இந்த லெக்சர் மெத்தடில் வந்து ஒரு ட்ராபேக் இல்லாட்டி ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த மெத்தடு வந்து ப்ரெசன்டேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு ஒரு சில தயக்கம் இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு கவலையை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த லெக்சர் மெத்தடு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூட ப்ரெசன்டேஷன், அவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எப்படி வந்து நம்ம இதுக்கு ஒரு ஸ்டேஜில் முன்னாடி நின்று ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த எபிலிட்டியை இந்த மெத்தட் வந்து டெவலப் பண்ணும். ஸோ அடுத்து வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னா, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட கண் முன்னாடி ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து செஞ்சு காமிக்கிறது மூலியமாக சொல்லி கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நீங்கள் சயின்ஸில் வந்து இப்போ ஒரு ஃபுட்டில் வந்து ஸ்டார்ச் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்றத அந்த சொல்யூஷன்ஸ் ஊற்றி அந்த கலர் சேஞ்சஸை வச்சு காமிச்சு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி டீச்சர் வந்து செஞ்சு காமிக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி மெத்தட் ஸ்ட்ராட்டஜியை தான் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சு காமிக்கும் பொழுது புரியும் அவங்களுக்கு, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது தெரியும். ஸோ இதில் வந்து இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோயர் மிடில் லெவல் இல்லாட்டி
லோ லெவலில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த மெத்தட் மூலிமா குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அப்சர்வேஷன் எபிலிட்டி, அதுக்கப்புறம் அதை வந்து இப்போது நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யும் பொழுது நம்ம சொன்ன பாயிண்ட்டை அவங்க ரெகக்னைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட திங்கிங் ஸ்கில் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து டெவலப் ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த மெத்தட் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, முக்கியமாக இது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸாம்பிளாக நம்மளோட பிஎட் கோர்ஸே சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து மைக்ரோ டீச்சிங்கில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு காமிப்போம். ஸோ அப்போ அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். இந்த மாதிரியான ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தவிர்த்து வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ், ஆர்ட், கிராஃப்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் இந்த சப்ஜெக்ட் இந்த கோர்சஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டியூட்டோரியல் மெத்தட். டியூட்டோரியல் மெத்தட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ரெமடியல் டீச்சிங். அதாவது குழந்தைங்க யார் யாருக்கெல்லாம் லேர்னிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு தேவையான அவங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த டியூட்டோரியல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒவ்வொரு குரூப்புமே வேறு டீச்சர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரே டீச்சர் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த லேக் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடு மூலிமா நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டியூட்டோரியல் மெத்தட் அப்படின்றது. அப்போது ஆட்டோக்ராட்டிக் மெத்தட், அதாவது டீச்சர் சென்டர்ட் மெத்தடில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்னா ஸ்டோரி டெல்லிங் மெத்தட், லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், டியூட்டோரியல் மெத்தட். அடுத்து வந்து டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது வந்து சைல்டு சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து குழந்தைங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்களுக்கு என்ன, அவங்களோட லெவல் என்ன, அவங்களோட கெப்பாபிலிட்டி என்ன அப்படின்றத இந்த இதில் நம்ம வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அஃபெக்டிவ் அண்டு காக்னிட்டிவ் டொமைன் வந்து டெவலப் ஆகும். இந்த டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. இதோட முக்கியமானது என்ன அப்படின்னா குழந்தைங்களோட வளர்ச்சியை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. அதான் எல்லா விதமான ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், எல்லா விதமான முன்னேற்றத்தையும் வந்து உருவாக்குறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா நம்ம அடையக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் ஒரு டீச்சர் அப்படின்றவங்க ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு குழந்தைய வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு கைடாக, ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து ஆட்டோக்ராட்டிக் இதை வந்து 4 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிலையுமே வந்து 6 டைப் வந்து இருக்குது. மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா டிஸ்கஷன் மெத்தட். அதாவது ஒரு உரையாடல் மாதிரி கொஸ்டின்ஸ் 2 பேருக்குள்ளே மாற்றி டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு டிபேட்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று ஒரு கொஸ்டின் செஷன் மாதிரி வச்சு அதில் வந்து அவங்க டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதில் மூலயமா இந்த மெத்தட் மூலயமா குழந்தைங்களோட திங்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து என்னாகும் அப்படின்னா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் குவாலிட்டி, எக்ஸ்ப்ரெஷன் குவாலிட்டி இதுவுமே வந்து டெவலப் ஆகும். இது வந்து எந்த சப்ஜெக்ட்ஸில் யூஸ் ஆகலாம் அப்படின்னா, அதாவது எக்ஸப்ட் மேக்ஸ், அதாவது மேக்ஸ், ஆர்ட், மியூசிக், டான்ஸ் இதை தவிர்த்து மற்ற சப்ஜெக்டில் இந்த மெத்தட் டிஸ்கஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே அவங்க கற்றுக்கிறது. டீச்சர்ஸ் வந்து ஒரு கைடு மாதிரி ஒரு வழிகாட்டுதல் மாதிரி தான் இருப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே இன்வால்வ் ஆகுறது, லேர்னிங்கில் இன்வால்வ் ஆகுறது அவங்களே அந்த செல்ஃப் லேர்னிங் மாதிரி இருக்கும் இது. ஸோ கற்றுக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வந்து கற்றுக்கிறது தான். இது எப்படின்னா டீச்சர் வந்து இப்போ ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு ப்ராஜெக்டோ கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணி அதை கற்றுக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் லேர்னிங் அது மூலிமா குழந்தைங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மெத்தட் ஹியூரிஸ்டிக் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கிட்ட சயின்டிஃபிக் ஆட்டிடியூடையுமே வந்து இந்த மெத்தட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா குழந்தைங்க அவங்களே வந்து இன்வால்வ் ஆகி ஒரு சுச்சுவேஷனில் சால்வ் பண்ணி அவங்க வந்து அதை சொல்யூஷன் வந்து கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த மெத்தட் எந்த சப்ஜெக்டில் யூஸ் ஆகும் அப்படின்னா டீச் பண்ணுறதுக்கு மேக்ஸும் சயின்ஸும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவரி மெத்தட் அப்படின்றது இது எந்த சப்ஜெக்டில் யூஸ் ஆகும் அப்படின்னா சோசியல் சயின்ஸில். ஏன்னா அதில் நிறைய நம்ம வந்து வருஷம் நிறைய இயர்ஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து நிறையா போர்கள் பற்றின தகவல்கள் இருக்கும், அரசர்கள் பற்றிய தகவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டி அந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதை தெரியப்படுத்தி அதை நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது ரியல் எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம காமிக்கும் பொழுது அது வந்து ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதான் வந்து டிஸ்கவரி மெத்தட். அடுத்து ப்ராஜெக்ட் மெத்தட். இந்த ப்ராஜெக்ட் மெத்தடை யார் கொண்டு வந்தாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் மெத்தடை வந்து கொண்டுட்டு வந்தவங்க WH கில்பர்ட்ரிக். அதே மாதிரி ஹியூரிஸ்டிக் மெத்தடை வந்து கொண்டுட்டு வந்தவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங். ஸோ அவங்களையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் அதை கொண்டுட்டு வந்தவங்க WH கில்பர்ட்ரிக். ஸோ இந்த மெத்தடில் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களால உணர முடியும். இப்போது எக்ஸாம்பிளாக வந்து இப்போது ஒரு சொட்டு நீர் பாசனம் இல்லாட்டி மழைநீர் சேமிப்பு நீங்கள் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி செய்யும் பொழுது அது அவங்களோட லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது நம்ம ரியல் லைஃப்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது குழந்தைங்களுக்கு அதோட ஐடியாஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, அதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தட் மூலயமா குழந்தைங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து செய்யும் பொழுது ஒரு கான்சன்ட்ரேஷனோட, ஒரு அட்டென்ஷனோட, ஒரு பேஷண்ட்டோட ஒரு ஸ்டேபிளாக வந்து செய்வாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கிட்ட வந்து கோஆப்ரேஷன் இருக்கும். ஒருத்தவங்க அவ்வளோவா வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்க, பொறுத்துக்கிடுவாங்க. காமனாக ஒரு பேஷண்ட்ஸோடு வந்து இருப்பாங்க. அதான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் மெத்தடில் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை குழந்தைங்களால் வந்து உணர முடியும். அதான் நெக்ஸ்ட்டு வந்து ரோல் பிளேயிங் மெத்தட். அதாவது என்ன சொல்லலாம், ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாதிரி கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பியர் டியூட்டரிங் வந்து இதுக்கு சொல்லலாம், பியர் டீச்சிங். இப்போ அந்த பியர் டீச்சிங்கிறப்போ அந்த குரூப்பில் வந்து ஒரு குழந்தை டீச்சர் ரோல் பண்ணும், சொல்லிக் கொடுக்கும், மற்ற குழந்தைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்து கவனிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் கொடுத்து அதை வந்து நம்ம ப்ளே பண்ணும்பொழுது குழந்தைங்க வந்து அந்த ப்ளேயிலேருந்து என்ன நாலேஜ் கிடைக்கோ அதை வந்து கெயின் பண்ணிக்கிடுவாங்க. இப்போது ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு அதை வந்து அனலைஸ் பண்ணி, அதை எவாலுவேட் பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் வந்து ரோல் ப்ளே மெத்தட். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் பவர் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க நடந்துக்கிற அந்த ஒரு ரோலில் வந்து ப்ளே பண்ணும்பொழுது அவங்க வந்து தன்னோட லேர்னிங்கில் எங்கெங்கே நம்ம வந்து தப்பு விடுறோம், எங்கே வந்து நமக்கு மிஸ்டேக் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதையுமே வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் வந்து ரோல் பிளேயிங் மெத்தட். அடுத்து வந்து பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட். பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட் அப்படின்னா இது லைக் எ ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்கும் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை வந்து என்ன சொல்ல வைக்கிறது அப்படின்னா, அதை வந்து நம்ம given to students and they are asked to put forward their views one by one. ஒவ்வொருத்தவங்களையும் வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் பார்க்க வச்சு அவங்க எப்படி அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட திங்கிங்க்கு வந்து ஏற்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி வந்து ஆன்சர்ஸ் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம யோசிக்க வைக்கிறது இந்த பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தடில் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதான் வந்து பிரெயின் ஸ்டார்மிங். அடுத்து வந்து இது இந்த டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, சைல்டு சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜியில் மொத்தம் 6 டைப்ஸ்னு சொன்னோம். டிஸ்கஷன் மெத்தட், ஹியூரிஸ்டிக் மெத்தட், டிஸ்கவரி மெத்தட், ப்ராஜெக்ட் மெத்தட், ரோல் பிளேயிங் மெத்தட், பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட். ஸோ எந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜியில் வருது, எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டெமோக்ராட்டிக்கில் வருது அப்படின்றத நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ஒன் டீச்சிங் மெத்தட். அதாவது டீச்சர் ட்ரைனிஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த பிஎட் கோர்ஸ், டிஎல் டிப்ளமோ எஜுகேஷன் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோர்ஸில் ஒரு பார்ட் ஆஃப் டீச்சிங் தான் என்னென்னா மைக்ரோ டீச்சிங். இந்த டீச்சிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை மட்டும்தான் நம்ம கற்றுக்கிடுவோம். அதாவது இதுக்கு இருக்கக்கூடிய டைம் என்னென்னா 5 to 6 minutes நம்ம ஏதாவது ஒரு ஸ்கில், அதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில்லோ இல்லாட்டி கொஸ்டினிங் ஸ்கில்லோ இல்லாட்டி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் ஸ்டிமுலஸ்
இல்லாட்டி க்ளோஸஸ் ஸ்கில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்ல 6 நிமிஷத்தில் நமக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு டெக்னிக் தான் என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்றது. ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா TWLN அப்படின்றவர் வந்து அவரும் அவரோட கொலீக்ஸும் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ டீச்சிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன என்கவுண்டர் பண்ண, அதாவது ஒரு குறைக்கப்பட்ட ஒரு சின்ன கால நொடிகள், அதாவது ஒரு சின்ன நேரத்தில், குறுகிய நேரத்தில் ஒரு சிறிய அமைப்பு. இதில் பார்த்தோம் அப்படின்னா டைம் மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டீச்சிங் அப்படின்றது இந்த மைக்ரோ டீச்சிங்கில் இருக்கும். ஒரு 5 or 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 5 to 6 மினிட்ஸில் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து டீச் பண்ணணும். ஸோ அதான் வந்து டெஃபனிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைக்ரோ டீச்சிங் இஸ் எ ஸ்கேல்டு டவுன் டீச்சிங் என்கவுண்டர் இன் கிளாஸ் சைஸ் அண்ட் கிளாஸ் டைம். ஸோ அதான் வந்து இது என்னென்னா பில்டப் ஸ்கில்ஸ், நம்மளோட ஒரு ஸ்கில், கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு, எப்படி வந்து நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் உடனடியே நமக்கு ஃபீட்பேக் வரும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து நம்மளோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அதான் வந்து இந்த மைக்ரோ டீச்சிங்கில் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங்கில் வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. நம்ம எப்படி வந்து அந்த மைக்ரோ டீச்சிங்கை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சைக்கிள் ஃபார்மேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம பிளான் பண்ணணும். எந்த ஸ்கில்லை நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை வந்து டீச் பண்ணணும். டீச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இன்னும் நம்ம வந்து அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ரீப்ளான் பண்ணணும். ரீப்ளான் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ரீடீச் பண்ணணும். அடுத்து ரீஃபீட்பேக். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் ஃபார்மேட்டில் வந்து மைக்ரோ டீச்சிங் வந்து நடக்கும். ஸோ இதான் வந்து சைக்கிள் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைக்ரோ டீச்சிங்கோட பிரின்சிபிள்ஸ், கொள்கைகள் என்ன அப்படின்றது. இது வந்து ஒரு ரியல் டீச்சிங் அண்ட் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த டீச்சிங்கில் நம்ம ஒரே ஒரு ஸ்கில்லை தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸசைஸ், நம்ம எடுக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அந்த சைக்கிள் ஃபார்மேட் படி ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நமக்கு ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்கில்க்கு போயிடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், நமக்கு வரக்கூடிய ஃபீட்பேக்கோட எஃபெக்டிவ்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு டெவலப் ஆகும். நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ்லேயும் வந்து அந்த ஃபீட்பேக்கோட எஃபெக்டிவ்னஸ் வந்து டெவலப் ஆகும். இதுதான் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். ஸோ இன்றைக்கி வந்து 17th சாப்டர் வந்து பார்த்துட்டோம். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அந்த பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங், இந்த 17th சாப்டர் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதில் பர்டிகுலராக அந்த டீச்சிங் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆட்டோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக், அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் நம்மளோட சேனலையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வந்து டெட்டுக்கு வந்து வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டாபிக் வந்து கிளியராக புரியும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வேறு ஏதாவது கண்டென்ட் இல்லாட்டி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலில் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.